நீங்கள் இன்றைக்கு அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப்பு போயிட்டீங்க. அந்த பெண் சொல்ல முடியாத ஒன்று நீங்கள் சொல்ல முடியும். அந்த பெண் அன்றைக்கு நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன், இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன், ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார், நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன்லாம் சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் இன்றைக்கு வெறும் ஆபிரகாமின் சந்ததிக்குள்ள இல்லை, கிறிஸ்துவுக்குள்ளவர் இருக்கிறீங்க. நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களாக இருக்கிறீர்கள். ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள் மாறிடா அழிவில்லா அன்பினிற்கே, ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரற்கே, காத்திடும் முடிவில்லா அன்பினிற்கே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள் மாறிடா அழிவில்லா அன்பினிற்கே, ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரற்கே, காத்திடும் முடிவில்லா அன்பினிற்கே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள் மாறிடா அழிவில்லா அன்பிற்கே, ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரற்கே, காத்திடும் முடிவில்லா அன்பிற்கே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள் மாறிடா அழிவில்லா அன்பிற்கே, ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரற்கே, காத்திடும் முடிவில்லா அன்பிற்கே. அவரின் நன்மைகள் அவனியோர் அறிய துதித்து நாம் பாடுவோம். மன்னன் வரும் வேளை மன்னோர் வரவேற்க மகிழ் கொண்டாடிடுவோம். அவரின் நன்மைகள் அவனியோர் அறிய துதித்து நாம் பாடுவோம். மன்னன் வரும் வேளை மன்னோர் வரவேற்க மகிழ் கொண்டாடிடுவோம். ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள் மாறிடா அழிவில்லா அன்பிற்கே, ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரற்கே, காத்திடும் முடிவில்லா அன்பிற்கே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள் மாறிடா அழிவில்லா அன்பிற்கே, ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரற்கே, காத்திடும் முடிவில்லா அன்பிற்கே. வளம் நீரை பூமி மாறும் காலங்கள் வான்மழை சூரியன் படைப்பின் சந்தோஷம் அளித்த உயிர் மூச்சில் கலந்தார் ஸ்தோத்தரிப்போம். வளம் நீரை பூமி மாறும் காலங்கள் வான்மழை சூரியன் படைப்பின் சந்தோஷம் அளித்த உயிர் மூச்சு கலந்தார் ஸ்தோத்தரிப்போம். ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள் மாறிடா அழிவில்லா அன்பிற்கே, ஸ்தோத்திரங்கள் பாத்திரற்கே, காத்திடும் முடிவில்லா அன்பிற்கே. பெங்களூரு பெத்தேல் ஏஜி சபையில் சாம்பி செல்லத்துறை பேசுகிறார். நாள் ஏப்ரல் 1, 2015. நேரம் காலை 10 மணி மற்றும் மாலை 6 மணி. இடம் பெத்தேல் ஏஜி சபை, எண் 67, ரிங் ரோட் ஆஃப் ஹெப்பல் ஃபிளைஓவர், ஹெப்பல், பெங்களூரு 24. மேலும் விவரங்களுக்கு கீழ்காணும் எண்களில் தொடர்பு கொள்க. லூக்கா 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்க. அற்புதமான உதாரணம், ஹீலிங்கை உதாரணமாக வச்சு நான் சொல்கிறேன். 10ஆம் வசனத்திலிருந்து. ஒரு ஓய்வு நாளில், லூக்கா 13:10, ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். நல்லா கவனிச்சுட்டே வாங்க, சில காரியம் சொல்ல போகிறேன். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி, என்ன சொன்னார்னு கவனிங்க, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு ஓய்வு நாளில் சுஸ்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபம் அடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதுக்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களில் நீங்கள் சுஸ்தமாக்கி கொள்ளுங்கள், ஓய்வு நாளில் அப்படி செய்யல் ஆகாது என்றான். கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்கள் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்றார். தெய்வீக சுகம்
நமக்கு மீட்பின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது வேத சத்தியம். ஏசாயா 53 அதிகாரத்தில் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, 4-5 வசனங்கள் சொல்லுகிறது, அவர் தாமே நம்முடைய நோய்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வேதனைகளை சுமந்தார். அங்கே துக்கங்கள் அப்படின்லாம் வருது. ஆனால் மத்தேயு 8:17 வாசித்தீங்கன்னா அது இட்ஸ் அ காமெண்டரி ஆன் ஐசாயா 53:4. மத்தேயு சொல்கிறாரு அது வெறும் துக்கங்களில் நோய்கள் தான் சொல்கிறாரு. அப்போ நோய்கள் தான். அப்போ நோய்களை ஏற்றுக்கொண்டு வேதனைகளை சுமந்தார். அவருடைய தழும்புகளாலே நீங்கள் குணமானீர்கள் என்று 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது. இன்னும் பல வசனங்களை சொல்லலாம். குணமானீர்கள், குணமானீர்கள். ஏன்னு சொன்னால் எப்போ சிலுவையில் அவர் மரித்தாரோ அப்போவே குணமானீர்கள். எப்போ அவர் மேலே தழும்பு விழுந்ததோ அன்றைக்கே குணமானீர்கள். இது நடந்து முடிந்த ஒன்று காரியம். குணமானீர்கள் எல்லாம் சொல்லுங்க, குணமானீர்கள். அந்த டென்ஸை கவனிக்கணும். குணமானீர்கள். அப்போ வேத வசனம் சொல்லுகிறது, சிலுவையில் அவர் மரித்த போது அவர் பட்ட தழும்புகள் நம்மை குணமாக்கும் தழும்புகள். எதில் குணமாக்குகிறது? ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாத்துலேயும் நம்மை குணமாக்குகிறது. இயேசு இந்த உலகத்துக்கு வந்தபோது அவர் அதை செய்தே காண்பித்தார். என்ன செய்து காண்பித்தார்? குணமாக்குகிறது தேவனுடைய சித்தம் என்கிறதை நடப்பித்து காண்பித்தார். யாருக்கும் அவர் வியாதியை கொடுக்குறது இல்லை. சிலர்லாம் சொல்லிட்டு திட்டுறாங்க பாருங்கள், கடவுள் தான் வியாதியை தர்றார். சில நன்மைக்காக செய்கிறார், அது நமக்கு நல்லதாக்கும். நமக்கு சில பாடங்களை போதிக்கிறதுக்காக செய்கிறார். போதிக்கிறதுக்கு வியாதியை கொடுக்குறாருன்னா நிறைய கொடுக்கணும் நமக்கு. ஏன்னா எவ்வளோ போதிக்கப்பட வேண்டியது இருக்குது, நமக்கு எவ்வளோ கற்றுக்க வேண்டியது இருக்குது. இந்த வியாதியெல்லாம் பத்தாது, ஆண்டவரே இன்னும் ஒரு 10 வியாதியாக தாரோம் அப்படின்னு சொல்லி தான் கேட்கணும். கர்த்தர் ஒருவரையும் வியாதியாக்குனது கிடையாது பாருங்கள். இயேசு எத்தனை பேர் மேலே கை வைத்தார்? அவர் கை வைத்ததுனால எனக்கு ஸ்வைன் ஃப்ளூ வந்ததுன்னு யாராவது சொன்னாங்களா? அவர் எங்கள் வீட்டுக்கு வந்ததுனால எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஒரே சளின்னாங்களா, ஜுரம்னாங்களா? ஒன்றும் கிடையாதுங்க. அவர் வீட்டில் போனார்னா அங்கே சுகம். அவர் கை வைத்தார்னா அங்கே சுகம். யாருக்கும் அவர் வியாதியை கொடுத்ததில்லை, அவர் சுகத்தை தான் கொடுத்துருக்கார். ஏன் இப்படிலாம் சொல்கிறாங்கன்னு தெரியல எனக்கு. வியாதி வர்றதுக்கு பல காரணங்கள் உண்டு உலகத்தில். முதல் காரணம் என்னென்னா, பாவம் உலகத்துக்குள்ளே வந்துருச்சு ஆதாம் மூலமாக. அன்றையிலிருந்து வியாதி உலகத்தில் ஒரு பங்கு ஆகிப்போச்சு. இன்றைக்கி மனு வர்க்கத்தில் வியாதி எங்கும் பரவி கிடக்குது. ஏன்னா ஒரு மனுஷன் மூலமாக பாவம் உலகத்தில் பிரவேசித்து அந்த பாவத்தின் மூலமாக மரணம்னா எல்லா தீமைகளும் உள்ளே பிரவேசிச்சிட்டு. அப்போ நான் பாவம் செஞ்சதுனால வியாதி வந்ததுன்னு சொல்ல முடியாது. ஆதாம் பாவம் செஞ்சதுனால இன்றைக்கி எல்லாருக்குமே வியாதி உண்டாகிறது என்பது தான் வேதம் போதிக்கிறது. மனு வர்க்கத்தின் மத்தியில் எல்லாருக்கும் வருது வியாதி அப்படிங்கிறது தான் போதிக்கிறது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு உலகமாக இது மாறி போயிருக்குது. அது ஒரு காரணம். வியாதி வர்றதுக்கு ஆதாமுடைய பாவம் வியாதியை இந்த உலகத்துக்குள்ளே மனு வர்க்கத்தின் வாழ்க்கைக்குள்ளே அனுமதித்து விட்டது. ரெண்டாவது காரணம் இயேசுவை இங்கே சொல்கிறார். இயேசுவை இங்கே பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. வேதத்தில் பல இடங்களில் பாயிண்ட் அவுட் பண்ணப்பட்டிருக்கு. அது என்ன? பிசாசனுடைய தாக்குதல்னால் சில நேரங்களில், எல்லா நேரத்திலும் இல்லை, பிசாசு தாக்குறதுனால சில நேரம் சில வியாதிகள்லாம் உண்டாது. பலவீனத்தின் ஆவி சிலருக்கு உண்டாகி அப்படி பலவீனத்தின் ஆவி தாக்குறதுனால உண்டாது. எல்லா வியாதி ஒரு ஆளுக்கு உண்டான உடனே பேயை விரட்ட ஆரம்பிக்காதீங்க. பேய் பிடிச்சிருக்கா மாதிரி அந்த ஆளை ட்ரீட் பண்ண ஆரம்பிங்க. சிலர்லாம் கொஞ்சம் மோசம் பாருங்கள். ஒரு ஆளுக்கு கொஞ்சம் லேசாக ஏதாவது வியாதினாலே உங்களுக்கு ஏதோ பேய் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு ஏதாவது பிள்ளிச்சுன்னு இந்த மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. தப்பு அதெல்லாம். சில நேரங்களில் சிலருக்கு பிசாசுடைய தாக்குதல் நிமித்தமாக சில வியாதிகள் வரலாம் என்று வேதவசனம் திட்டவட்டமாக போதிக்கிறது. சரி, அப்போ இயேசு இந்த உலகத்தில் இருந்தப்போ எல்லாரையும் சுஸ்தமாக்குறது மூலமாக என்ன காமிச்சார்? எல்லாரும் சுகமாக இருப்பது கடவுளுடைய சித்தம் என்கிறத காண்பித்தார். அப்போ சுகம் கடவுளுடைய சித்தம் என்கிறது வேதவசனத்தில் திட்டவட்டமாக இருக்குது. வியாதி கர்த்தருடைய சித்தம் இல்லை, எல்லாரும் சுகமாக இருப்பது கர்த்தருடைய சித்தம். இப்போ இந்த பெண்ணுடைய விஷயத்தில், இந்த உதாரணத்தில் நல்லா ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளலாம். சில காரியம் நல்லா இருக்குதுங்க. இங்கே இந்த ஜெப ஆலய தலைவனுக்கு ஒரே கோபம். ஏன்னா இவர் ஓய்வு நாளில் சுகமாக்கிட்டாராம். அவன் பாருங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு. பாஸ்டருக்கு கோபம். ஏன்னா ஓய்வு நாளில் இப்படி மீதி 6 நாள் இருக்குது. அன்றைக்கி சுகம் 6 நாள் தான் மூடி வச்சுருக்கிறீங்களா கோயிலை? 7வது நாள் தானே திறந்துருக்கிறீங்க. அன்றைக்கி 7வது நாள் எப்படி சுகமாக்கலாம்? ஏன்னா அவங்களுக்கு இந்த ஓய்வு நாளில் வேலை செய்யக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருந்தது பாருங்கள். அதை எடுத்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிட்டாங்க. அது தேவன் கொடுத்த ஒரு சட்டம். அது வேறு நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டது. அதை ஒன்றும் புரிஞ்சிக்கல இவங்க. புரிஞ்சிக்காமல் வேலை செய்யக்கூடாது. வேலை செய்யக்கூடாதுன்னு என்ன பண்ணக்கூடாது? எதுவும் பண்ணக்கூடாது. ஒரு சேரை கூட இழுக்கக்கூடாது. இழுத்தா உழுதா மாதிரி ஆகிடும். ஒரு சேரையோ டேபிளோ இழுத்தா உழுதுட்டேன் நிலத்தை அப்படின்னு. கண்ணாடியை பார்த்துடக்கூடாது ஓய்வு நாளில். ஏன்னா நிறம் முடி இருந்ததுன்னா அதை பிடுங்க போய் கடைசியில் அறுத்த மாதிரி ஆகிடும், அறுவடை செஞ்ச மாதிரி. இப்படிலாம் சொன்னால் கோயிலுக்காராக வருவாங்களா? இன்றைக்கி ஓய்வு நாளில் கண்ணாடியை பார்க்காதீங்க, முந்தின நாளே பாருங்கன்னா 10 பேர் கூட இருக்க மாட்டீங்க இங்கே. இப்படியெல்லாம் பாருங்கள், மதவாதிகள் இதை எடுத்து இந்த தேவனுடைய அருமையான சட்டத்தை எடுத்து இதை கொண்டு போய் எதையோ எக்ஸ்ட்ரீமில் கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போயிட்டு இப்போ இந்த அம்மா கூன் விழுந்து கிடக்குது. கூனியாக கொஞ்சமும் நிவர முடியாத கூனியாக இருந்தாலும் இருக்குது இல்லையா?
கூனியாக இருக்கிறாங்க. கூனியாக இருக்கிறவங்க எவ்வளோ பெரிய கஷ்டம் பாருங்கள். வாழ்நாளெல்லாம் 18 வருஷமாக அந்த அம்மா அப்படியே இருக்கிறாங்க, நிமிரவே முடியல. எப்படி உங்களுக்கு இருந்தால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். கொஞ்சம் அந்த அம்மாவுடைய வேதனையை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். எவ்வளோ பெரிய கஷ்டம். 18 வருஷமாக ஒரு கல்யாணம் பண்ண முடியுமா, பிள்ளைய பெற்றுக்க முடியுமா, வேலைக்கு போக முடியுமா, சம்பாதிக்க முடியுமா, ஏதாவது நல்லது செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது பாருங்கள். முடங்கி கிடக்கிறாங்க. 18 வருஷமாக பிசாசு கட்டி போட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் இந்த அம்மாவை. இவர் மனதுருகிறார். இயேசு இந்த பெண்ணை பார்த்து நிறைய பார்த்து அவர் வேதனைப்படுறாரு. இந்த பெண்ணை சுகமாகணும்னு அவர் விரும்புகிறாரு. அப்போ பாருங்க, சுகமாகனதில் அவங்களுக்கு கோபம். ஏன்னா அந்த கூனியாக இருந்த பெண்ணு நிமிந்துட்டாலாம், அது வேலையாம். ஏதோ கொஞ்சம் லேசாக கடக்குன்னு இருக்கும் போல இருக்குது. வேலை செஞ்சுட்டாங்க. யார் அது வேலை செஞ்சது? கோபம் வந்துச்சு பாருங்க அவங்களுக்கு. அதான் அதான் மதம் பிடிக்குதுன்றாங்களா? அதான் அது ரொம்ப ஓவராக போய் பைத்தியம் பிடிக்குது இதில். அப்படி இருக்கிறாங்க. அந்த ஆளுக்கு ஒரே கோபம். யூ ஆட் நாட் டு ஹவ் டன் திஸ் அப்படின்றான். இவர் பதில் சொல்லும்போது இங்கிலீஷில் அழகாக வருது. இவர் சொல்கிறாரு, ஆட் நாட் திஸ் உமன் டு பி செட் ஃப்ரீ அப்படின்னு கேட்குறாரு. அவன் இப்படி செய்யலாகாதேன்றான். அவர் என்ன சொல்கிறாரு, செய்ய வேண்டியது இல்லையா, அவளை விடுதலை செய்ய வேண்டியது இல்லையான்றாரு. அவன் செய்யக்கூடாதுன்றான். இவர் சொல்கிறாரு செய்யணும். ஏன் செய்யக்கூடாது? பரிசுத்த நாள். இவர் சொல்றாரு பரிசுத்தம்னா சுகமாக்குறதுன்னு அர்த்தம், போயான்றார். பரிசுத்தம்னா என்ன பெரிய பரிசுத்தம்? சுகமாக்குறது தான் பரிசுத்தம். ஆள் நல்லா இருக்கிறது தான் பரிசுத்தம். ஆவி ஆத்மா சரீரம் சுகமாக தான் பரிசுத்தம்ன்றாரு. 3 காரியங்களை அங்கே தெளிவுபடுத்துகிறார். தெளிவா நல்ல கவனிங்க. 1, இந்த வியாதியை தேவன் கொடுக்கவில்லை. இது ஒரு பிசாசின் தாக்குதலால் இந்த பெண்ணுக்கு இந்த வியாதி வந்திருக்கிறதுன்னு சொல்கிறாரு. வியாதியை தேவன் கொடுக்கல, ஒரு பலவீனத்தின் ஆவி என்று குறிப்பிடுகிறார். 11ஆம் வசனத்தில் கிளீனாக சொல்கிறார். பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவளுக்கு நிமிர முடியாத கூனியாக இருந்தாள். அப்போ பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி அவளுக்குள்ளே இருந்தது. இந்த பலவீனத்தை அவளுக்குள்ளே உண்டாகிறது ஒரு செட்டானிக் அட்டாக். அது இயேசு கல்வாரி சிலுவையில் மரித்த போது ஆதாம் செஞ்ச பாவத்துக்கு வேண்டிய பரிகாரத்தையும் செஞ்சது மட்டும் இல்லாமல் இந்த பலவீனப்படுத்துகிறது, இந்த அட்டகாசெல்லாம் பண்ணுற இந்த பிசாசியும் ஒன்றும் இல்லாமல் ஆக்குனார். 2த்தையும் டேக் கேர் பண்ணிட்டாருங்க. அப்போ பாருங்க, இந்த பெண் சுகமாக இல்லாமல் இருக்கிறது தேவனால் அல்ல, இது பிசாசினுடைய தாக்குதல்னால் அப்படி இருக்கலாம்னு சொல்கிறார். 2வது, இந்த பெண் சொஸ்தமாக்கப்பட வேண்டும் அல்லது இந்த பெண் விடுதலையாக்கப்பட வேண்டும், இவளுடைய கட்டு அவிழ்க்கப்பட வேண்டும், அவிழ்த்து விட வேண்டியது அவசியம் என்பதையும் சொல்கிறார். இவள் கட்டப்பட்டிருக்கிறாள், இவள் கட்டு அவிழ்த்து விடப்பட வேண்டும் என்றதையும் சொல்கிறார். இயேசு அதை தெளிவாக காண்பிக்கிறார். அதை யாருமே கட்டப்பட்டிருக்கக்கூடாது, எந்த ஒரு மனுஷனும் கட்டப்பட்டிருக்கக்கூடாது. நிமிர முடியாமல், குனிய முடியாமல், வேலை செய்ய முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது என்பது தான் தேவனுடைய சித்தம். கஷ்டப்படக்கூடாது, எல்லாரும் சுகமாக இருக்க என்பது தேவனுடைய சித்தம். சொஸ்தமாகப்பட வேணும் அல்லது கட்டவிழ்க்கப்பட வேணும்னு சொல்கிறார். 3வது ஓனர்ஷிப் கொஸ்டினை செட்டில் பண்ணுறாரு. அது என்னென்னா, சுகம் யாருக்கு சொந்தம்? அது சொல்கிறாரு, ஆபிரகாமுடைய குமாரத்தியாகி இவள் 18 வருஷமாக பிசாசினால் கட்டப்பட்டிருந்தாள். அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்கிறாரு? ஆபிரகாமின் பிசாசு, ஆபிரகாமின் சந்ததியை பிசாசு எப்படி கட்டலாம்? இவங்க ஏன் வரட்டாம விட்டாங்க? இவங்க ஏன் அதை அனுபவிச்சாங்க? ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களில் ஒன்று சுகம். ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு உடன்படிக்கை பண்ணார் ஆபிரகாமோட. அந்த உடன்படிக்கையில் சில கண்டிஷன்ஸ் இருக்கு பாருங்க, சில ப்ராமிசஸ் எல்லாம் இருக்குது. அதில் ஒன்று இந்த வியாதியிலிருந்து அவனை காப்பாற்றுவேன் இருக்காரு, வியாதியிலிருந்து அவனை சொஸ்தமாக்குவேன் இருக்காரு. அது ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. அப்போ ஆபிரகாமின் குமாரத்தியாகி இவளை 18 வருஷமா பிசாசு கட்டி போட்டிருக்கானு என்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கட்டி இருக்கக்கூடாது, அவனுக்கு அதிகாரம் கிடையாது, உரிமை கிடையாது. இவங்களுக்கு உரிமை இருக்குது இந்த பிசாசை மேற்கொள்றதுக்கு. இவங்க ஒன்றும் செய்யாமல் விட்டுட்டாங்க. இதை நீங்க எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம்? இவளை கட்ட அவிழ்க்க வேண்டியது இல்லையா? சுதந்திரம் அவளுடைய உரிமை. அவள் சுகத்துக்கு சொந்தக்காரி அப்படிங்கிறாரு. சொல்லிட்டு அப்புறம் பாருங்க சொல்றாரு, பெண்ணே உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய். நல்லா அந்த வார்த்தையை கவனிங்க, அண்டர்லைன் பண்ணிங்க, எல்லாம் சொல்லுங்க. பெண்ணே உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய். என்ன சொல்லிருக்கணும்? பெண்ணே நீ சீக்கிரமாய் விடுதலை ஆகிடுவாய்.
பெண்ணே உனக்கு சுகம் சீக்கிரமாக வந்து கிடைக்கும், பயப்படாதே சொல்லல. அர்ச்சனார், பெண்ணே உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய். ஏன்னா சீக்கிரமாக விடுதலை ஆயிடுவ, சீக்கிரமாக சுகமாயிடுவ, நம்பிக்கையோடு இரு. இதெல்லாம் தப்பு. ஏன் என்று சொன்னால் அது சுகம் இனிமேதான் நடக்கப் போகிற ஒன்று, இனிமேதான் கொடுக்கப்பட போகிறது என்று ஆயிடுகிறது. அது உண்மையல்ல. சுகம் ஏற்கனவே இவளுக்கு சொந்தமான ஒன்று, இவளுடைய உரிமைகளில் ஒன்று. அதனால தான் சொல்றாரு, நீ விடுதலை ஆக்கப்பட்டாய். யூ ஆர் லூஸ்ட் ஃப்ரம் யுவர் இன்ஃபர்மிட்டி, நீ விடுதலை ஆக்கப்பட்டாய் என்கிறார். அதை கேட்ட உடனே அந்த பெண்ணுக்குள்ள ஒரு விசுவாசம் வருது பாருங்க. அதை கேட்டவுடனே அந்த பெண்ணுக்கு அப்பதான் புரிஞ்சிருக்குது. அவளுக்கு அவள் 18 வருஷமா கூனியா இருந்தே அந்த அம்மா அதுக்குள்ள வாழ்ந்தே இதை பற்றி ஒன்றும் சிந்திக்க முடியாமல் போயிடுச்சு. இதில் வேற இந்த யூதர்கள் சிலர்லாம் இப்படி சொல்லிட்டு இருந்தப்பா, யார் செஞ்ச பாவமோ, உங்கள் தாத்தா செஞ்ச பாவமோ, உங்கள் அப்பன் செஞ்ச பாவமோ, என்னவோ ஏதோ கடவுள் ஒன்று இப்படி வச்சிருக்காரு, இப்படிலாம் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர். இதனால வர்றப்ப கோயிலுக்கு போகிறப்ப வர்றப்ப இது ஒரு நிந்தையும் அவமானமாக இருக்குது, இப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் இங்கே ஒரு புது விதமான ஒரு பிரசங்கியார் வந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், பெண்ணே நீ உன்னுடைய பலவீனத்தில் என்று விடுதலையாக்கப்பட்டாய் அப்படின்னு சொன்னால் விடுதலையாக போறேன்னு அர்த்தம் இல்லை, விடுதலை ஆவன்னு அர்த்தம் இல்லை. நான் விடுதலையாக்கப்பட்டவள், விடுதலை என்னுடைய சுதந்திரம், விடுதலை எனக்கு சொந்தம்னு சொல்றாரு இவர். சொந்தம்னா அப்ப நான் விடுறதில்லை, எனக்கு சொந்தமானதை நான் எடுத்துக்கொள்வேன்னு சொல்லி நிமிர்ந்து நிற்கிறாள். தான் பாருங்க, விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். அது கேட்குறா, நிமிர்ந்து நிற்கிறா. ஏன்னா அது விசுவாச வார்த்தைகள், விசுவாசத்தை உண்டாக்குகிற வார்த்தைகளாக இருக்குது. ஆபிரகாமுடைய குமாரத்தி ஆகியவள் 18 வருஷமாக கட்டப்பட்டிருக்கிறா. ஒரு மாட்டையும் கழுதையும் கூட அவுத்து கொண்டு போய் ஓய்வு நாளில் தண்ணி கொடுக்குறது இல்லையா நீ? 18 வருஷமாக கட்டப்பட்டிருக்கிற இந்த ஸ்திரீ இவளை அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்று கேட்கிறாரு இயேசு. அப்போ எஸ்யூ செட்டில் பண்ணிட்டார். என்ன செட்டில் பண்ணிட்டாரு? இவள் ஆபிரகாமின் குமாரத்தி, இவளுக்கு சுகம் சொந்தம், ஆகவே இவள் இப்படி இருக்க வேண்டியதில்லை, இவள் தன்னுடைய சுகத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் அங்கே இஷ்யூ. இவள் சொந்தமாக்கி கொள்ள வேணும், அதான். அவளுக்கு ஓனர்ஷிப் இருக்குது, ஆனால் பொசஷன் இல்லை. 18 வருஷமாக பொசஷனை இழந்துட்டா. 18 வருஷமாக பொசஷன் இல்லாமல் இருக்குது. இப்போ 18 வருஷங்களுக்கு பிறகு அவளுடைய சுதந்திரம் அவளுக்கு திரும்ப வருகிறது. இருக்கீங்களா? எத்தனை பேர் ஓனர்ஸிங்க? எல்லாத்தையும் கை வைத்து சொல்லுங்க, நான் சுகத்துக்கு ஓனர், ஆரோக்கியத்துக்கு ஓனர், நல்வாழ்வுக்கு ஓனர், ஆசீர்வாதத்துக்கு ஓனர், எல்லா தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கும் நான் உரிமையாளன். சட்டப்படி எனக்கு அவைகள் சொந்தம். இந்த உணர்வை ஏற்படுத்தணும் பாருங்க. இந்த உணர்வு ஏற்படும் போது நாம் எழுந்து நிற்க ஆரம்பிக்கிறோம். அதனால சொல்லி ஆத்துமா வாழ்கிறது போல அந்த அளவுக்கு நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பாயாக. இங்கே உள்ள பெருக பெருக வெளியே எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க நாம் ஆரம்பிக்கிறோம். ஒரே ஒரு வசனம் வாசித்துறேன், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் திருப்புங்க. ஏன்னா ஆபிரகாமின் குமாரத்தின்னு சொன்ன உடனே நீங்கள் நினச்சிக்கூடாது, நம்மெல்லாம் எங்கெங்க ஆபிரகாமின் குமாரத்தி, நான் இங்கே ஜோலார்பேட்டையிலேருந்து வந்திருக்கிறேன். அவர் ஆபிரகாம் வேறு ஜாதிங்க, அவருடைய குமாரத்திகள்லாம் அதெல்லாம் இருக்குது, எனக்கு என்ன இருக்குது, நான் மதுரைக்காரன் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் இதை வாசிக்கிறேன். கலாத்தியர் 3:29 வசனம். நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். ஆபிரகாமின் சந்ததி யார்? ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, அவங்க மட்டும் இல்லை, இஸ்ரவேல் ஜனங்க மட்டும் இல்லை. இப்போ ஈக்குவேஷன் மாறிடுச்சு. இப்போ புதிய ஏற்பாட்டு படி அவர் சொல்றாரு பவுல், நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால். எத்தனை பேர் கிறிஸ்துவுடையவர்கள்? அப்படி கிறிஸ்துவுடையவர்களானால் நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார். எத்தனை பேர் ஆபிரகாமின் சந்ததியார் இருப்போம்? நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார். ஆபிரகாமின் சந்ததியார்னா அப்போ வாக்கு தத்தத்தின்படி சுதந்திரமாய் இருக்கிற ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்படியாக தான் இயேசு சிலுவையில் மரித்தார். அந்த ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் நீங்களும் சொந்தக்காரர்களாக இருக்கிறீர்கள். ஆமென். அது மட்டும் இல்லை, கடைசியாக சொல்லிடுறேன், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்களுக்கு சொந்தம் மட்டும் இல்லை, நீங்கள்
இன்றைக்கு அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப்பு போயிட்டீங்க. அந்த பெண் சொல்ல முடியாத ஒன்று நீங்கள் சொல்ல முடியும். அந்த பெண் அன்றைக்கு நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன், இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன், ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார், நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன்லாம் சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் இன்றைக்கு வெறும் ஆபிரகாமின் சந்ததிக்குள்ள இல்லை, கிறிஸ்துவுக்குள்ளவர் இருக்கிறீங்க. நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களாக இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள விசுவாசத்தை பெருக பண்ணி கொண்டிருக்கிறது. நீங்கள் சுகத்தை மட்டுமல்ல, எல்லாவற்றையும் அந்த விசுவாசத்தை கொண்டு சொந்தமாக்கி கொள்ளலாம். நீங்க தான் ஓனர்ன்றத முதல்ல இதை கொண்டு, வசனத்தை கொண்டு முடிவு பண்ணுங்கள். ஓனருங்கிறத நிச்சயப்படுத்துங்கள். அதுக்காக தான் பிரசங்கிக்க போறோம். ஓனருங்கிறத நல்லா பார்த்து கவனிச்சுக்கங்க. நீங்க தான் ஓனர்ன்றத பாருங்க. காரு போலீஸுக்கிட்ட போன உடனே கார் உங்களுதான்னு கேட்டா தலையை சொரிஞ்சிக்கிட்டு என்ன தான் நினைக்கிறேங்க, நான் 3 மாதம் ஆச்சு அப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்னா போயிட்டு வாண்டுருவாங்க. எப்படி போகிறோம்? நான் தான் ஓனர், நான் தான் காசு கொடுத்தேன், அதுக்கு சாட்சி இருக்குது, இந்த பேப்பர் இருக்குது, இன்னாருக்கு தெரியும், வாங்க ரசீது இருக்குது, எல்லாம் இருக்குது அப்படின்னு ஒன்று தான் வேலை செய்தது இல்லையா? நீங்கள் தான் ஓனராக இல்லையான்றதை முடிவு பண்ணிடணும். முடிவு பண்ணிவிட்டு அப்புறம் வேலையில் இறங்கணும். சொந்தமாக்குகிற வேலையில் இறங்க வேண்டும். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, எங்களை பிள்ளைகளாக்கினது மட்டும் இல்லாமல் உடைய ஆசீர்வாதத்துக்கெல்லாம் வாரிசுகளாக மாற்றி இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். அதற்கெல்லாம் சொந்தக்காரர்களாக்கி இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். இதை விளங்கி கொள்ள, புரிந்து கொள்ள மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. தேவனுடைய சத்தியத்தை அறிகிற அறிவும் வெளிச்சமும் ஒவ்வொரு உள்ளத்திலேயும் உண்டாகட்டும். விசுவாசம் எழும்பட்டும். எல்லாவற்றையும் இவர்கள் சொந்தமாக்கி கொள்ளட்டும். தேவனுடைய சுதந்திரர், கிறிஸ்துவுடனே கூட உடன் சுதந்திரர் என்கிற உணர்வு நாளுக்கு நாள் பெருகட்டும். எல்லா ஆசீர்வாதங்களையும் இவர்கள் சொந்தமாக்கி கொண்டு வெற்றியிலும் வாழ்விலும் இவர்கள் வாழ்ந்திருக்கட்டும். கர்த்தாவே, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென். பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்ல பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்துக்கு பதிலுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. ஜெபத்துக்கு பதிலுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஆபிரகாமின் தேவன் என்னோட இருக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார், பெருக செய்திடுவார். ஆபிரகாமின் தேவன் என்னோட இருக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார், பெருக செய்திடுவார். ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஜெயமுண்டு இயேசு நாமத்தில்.